ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பெல் அடிச்சதும், அந்த ஒரு நொடி அவன் கிட்ட போய் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி பேச மாட்டோமா அப்படின்னு எத்தன பேர் இருந்திருப்போம் நம்ம லைஃப்ல. அப்படிப்பட்ட அழகான காதல் கதைய தான் கவிதையா ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்க லவ்வருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நன்றி சொல்லியிருக்காங்க. அததான் இப்போ பார்க்க போறோம். ஹே ராகவி, நான் என்னோட காதலிக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க இத உங்க ஸ்டைல்ல படிக்காம, இத நான் எழுதின இந்த கவிதை வடிவிலேயே படிச்சீங்கன்னா, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே படிக்கிறேன். நம் காதல், அது நம்ம இருவரும் அறியாமலே தொடங்கிய ஒரு அழகிய பயணம். 1ஆம் வகுப்பு முதல் நாம் ஒன்றாக தான் இருந்தோம். அந்த நேரத்தில் நான் யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலம் மட்டும் ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. நாட்கள் நகர்ந்தது. 11ஆம் வகுப்பு வந்தது. அப்போதுதான் என் மனசில் இருந்ததை உன் தமிழ் புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் எழுதினேன், என் காதலை. நீ அதை பார்த்தாய். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த அமைதி என்னை குழப்பியது. ஆனா நான் அதை விதி என்று விட்டுவிட்டேன். பிறகு வாழ்க்கை வேறு வழியில் சென்றது. நான் இன்னொரு பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தேன். நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு காதல் பிரச்சனையில் இருந்தாய். அந்த காலம் அப்படியே நம்மை விட்டு நகர்ந்து விட்டது. 12ஆம் வகுப்பு முடிவில் என்னை ஏமாற்றி விட்டு சென்ற அந்த காதல் என்னை முழுக்க உடைத்து விட்டது. அந்த உடைந்த மனதோடு நான் நினைத்த ஒரே நபர் நீ மட்டும்தான். மீண்டும் ஒரு முறை அந்த பழைய காதலை உன்னிடம் சொல்ல துடித்தேன், துணிந்தேன். இந்த முறை நீ அமைதியாக இல்லை. சில நாட்கள் எடுத்துக்கொண்டு மெதுவாக என் வாழ்க்கைக்கு ஆம் என்று சொன்னாய். அந்த ஆம் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு தருணம். நான் கண்ணீருடன் இருந்த அந்த நாட்களில் என்னை யாரும் புரிந்து கொள்ளாத பொழுது என்னை பாசமாக பார்த்து கொண்டவள் நீ மட்டும்தான். உனக்காக என் ஆயுள் முழுவதும் நான் நன்றி சொல்வேன். உன் மீது எனக்குள்ள காதல், பாசம், நேசம், அது அளவுக்கு அதிகம், வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. உன்னை என் வாழ்க்கையில் பெற நான் ஏதோ நல்லது செய்திருக்கணும் அப்படி என்று தோன்றும். என் அன்பு காதலி, நீ என் வாழ்க்கையில் வந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு வரம். நன்றி, என் வாழ்க்கையை மீண்டும் அழகாக மாற்றியதற்கு. லவ் யூ சோ மச் டி. ஏன் இதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியல. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஓகே, ஸ்கூல் டேஸ்ல எந்த அளவுக்கு தங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க காதல் வேறு பாதையில போயிருந்தாலும் கடைசியில அந்த டெஸ்டினின்றது அவங்களுக்கானதா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஸ்கூல் லவ், காலேஜ் லவ், இல்ல வேற யாருக்காவது நன்றி சொல்லணும் இல்ல சாரி சொல்லணும் அப்படின்னா அதை எங்களுக்கு கன்வே பண்ணுங்க. உங்க மூலியமா நாங்க அதை கன்வே பண்ணிடுறோம். இது சாரி அண்ட் தேங்க்ஸ் இன் ரேடியோ 15 வித் மீ ராகவி.